குட் ஈவினிங். நான் உங்கள் அபி. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. என்னன்னு எனக்கு தெரியலை, என்ன பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியலை. பட்டு பார்க்கலாம் என்னென்ன இன்றைக்கி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் போடுறேன். ஸோ நேற்று ஈவினிங் வந்து வண்டியூர் பார்க் போயிருந்தோம். என்னென்னா என்னோடய சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருக்கா, அவள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கா. சரி அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்ட்டு யோசிச்சு, இது வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு 1 மந்த் கூட ஆகலை. இந்த பார்க் வந்து கொஞ்சம் புதுசாக என்னென்னமோ பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் சார் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். சரி அங்கே போகலாமே அப்படின்னு ஆல்ரெடி வந்து பிளான் போட்டிருந்தோம். பட் இவள் வந்தனால சரி எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி போன பின்னாடி தான் தெரியுது என்னென்னா, இவங்களோட மாமா வீடு, அதாவது அம்மாச்சியோட தாத்தா வீடு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து இவ இங்கே வரும்போதெல்லாம் இந்த பார்க்கில் தான் விளையாண்டுருக்காளா. அப்போ வந்து இந்த பார்க்கோட நேம் வந்து சுந்தரம் பார்க். இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வண்டியூர் பார்க்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவள் என்கிட்ட கேட்டால், இந்த பார்க்கா, இங்கே தானக்கா நான் வந்து எப்போயுமே விளையாடுவேன் அப்படின்னா. பட் என்ன பண்ணுறதுமா, நான் வந்து எனக்கு தெரியாது அது அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் என்ஜாய் பண்ணான் எங்கள் கூட வந்தனால. பட் என்னன்னா சுத்தமாக சேஃப் இல்லாத ஒரு ஏரியா. குழந்தைங்கள வச்சுட்டு இந்த பார்த்தீங்களா இப்படி வயறு கட்டி வச்சுருக்காங்கங்க. குழந்தைங்க இதுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்கன்னா, அதுவும் இந்த செடி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. சின்ன குழந்தைங்க இது ஏதோ ஒன்று போலன்னு சொல்லி காலை விட்டுட்டா விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. நான் அங்கே போனோடனே அந்த அழகை பார்த்து மயங்கி நான் பாட்டுக்கு பேன்னு நின்று ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுக்கிற வீடியோஸ் எடுக்கிறேன். என் குழந்தைங்கள நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ தம்பிங்க ஓடுறானுங்களே விழுந்துட்டானுங்களா என்ன பண்ணேன்னு அப்புறம் தான் அவனுங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அங்கே வந்து போலீஸே என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு தயவு செஞ்சு வராதீங்க, இது சேஃப் இல்லாத ஏரியாமா அப்படின்ட்டாங்க. வேறு என்ன எப்படி சொல்கிறது, இந்த அளவு ஒரு முட்டாள்தனமான பிளானை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர் நான் போனப்போ நிறைய இடத்துக்கு போனேன், நிறைய சேஃப்டி அங்கே இருந்துச்சு. பட் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த இது நடந்து போகிறதே வந்து டம்முன்னு உள்ளே அமுங்குது. நிறைய பேர் வந்து இதுவே டொபக்குன்னு சாஞ்சிருமோ, உள்ளுக்குள்ளே போயிருமோ, உள்ளே பயங்கர ஆழங்க. இந்த கம்மா வந்து பயங்கர ஆழம். இதில் வந்து எப்போவுமே தண்ணி வத்தாதுன்னா இந்த அளவு தண்ணி ஓரளவு வற்றும். மழை இல்லாமல் வெயில் காலத்தில் ஓரளவு வற்றுமா. பட் அந்த ட்ரையே ஆகாதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. என்னோடய சிஸ்டர் தான் சொன்னால் எப்போவுமே தண்ணி இருக்கும்க்கா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்ஸாக போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். குழந்தை குட்டியெல்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க. அதுவும் நம்ம வீட்டு பிள்ளைகளாக ஒரு மண்ணும் கேட்காதுங்க நம்ம சொல்கிறத. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அப்படியே டக்குன்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இங்கே இந்த ஏரியாவெலாம் சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இது பேர் என்னமோல ஸ்கேட்டிங்கா, இந்த இது வந்து குழந்தைங்கள வந்து நம்ம சேர்த்து விடலாம். பட் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை. ஏன்னா இந்த குழந்தைங்க என்ன ஏது பண்ணுவாங்க நம்மளால் யோசிக்கவே முடியாது. அதனால வந்து இங்கே ஏதாவது ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. ஆல்சோ வந்து மற்றபடி பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க். நல்லா வாக்கிங் போகலாம், நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த ஈவினிங் டைமுக்கு நல்லா குளுன்னு காற்று வருது. அந்த லேக் இருக்கிறனால காற்றெல்லாம் நல்லா குளுன்னு வருது. பட் குழந்தைங்கள வச்சுட்டு அந்த இன்னொரு ஏரியா நான் காமிச்சில, அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் நம்ம போகாமல் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்டாலின் சார் வந்து இதை ஒரு 50 கோடிக்கு கொடுத்து இதை கட்டியிருக்காராமா. அந்தளவு ஒர்த்தான்னு எனக்கு தெரியலை. ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக.